பிரதமர் பெயரிலான திட்டங்களுக்கு மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் முழு விவரங்களோடு சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்திருக்கிறார் மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. வீடு கட்டும் திட்டம் முதல் கிராம சாலைகள் திட்டம் வரை மாநில அரசின் நிதி ஒதுக்கீடு குறித்து அவர் விவரித்துள்ளார். சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீது அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரை அளித்தார். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தை மறு உருவாக்கம் செய்கிறது மாநில அரசு என்ற குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளித்த அவர், திட்டத்திற்கான அடிப்படை பணத்தை மாநில அரசே தருகிறது என்றார். பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம் ஊரக பகுதிகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு அலகில் ஒரு யூனிட் ஒரு வீடு கட்டுவதற்கு 1.2 லட்சம் ரூபாய் அதில் இருக்கக்கூடிய மொத்த மதிப்பீடு. இதில் 72,000 ஒன்றிய அரசினுடைய பங்காக வருகிறது. மாநில அரசினுடைய பங்கு 48,000 நம்ம கொடுக்கிறோம். ஆனால் இதில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க விடுவது, கிராமங்களிலே இந்த வீடுகளை கட்டுவதற்கு இந்த தொகை போதவில்லை. நாம் அங்கிருந்து பெருமளவிலே வந்திருக்கிறோம். கிராமத்தில் போய் இந்த 1.2 லேக்ல இந்த 1.2 லட்சத்துல நம்ம ஒரு வீடு கட்ட முடியல. எனவேதான் கிராமங்களில் இந்த தொகை போதவில்லை என்று தமிழ்நாடு அரசே அடிஷனல் ரூஃபிங் காஸ்ட் என்று கூடுதலாக 1.2 லட்சம் ரூபாய் இப்போது அதற்கு நம்ம சேர்த்து வழங்குறோம். ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டிற்கு 2.4 லட்சம் ரூபாய் அதற்கு மதிப்பீடாகிறது என்றால் ஒன்றிய அரசினுடைய பங்கு வெறும் 72,000 மட்டும்தான். ஆனால் மாநில அரசனுடைய பங்களிப்பாக கொடுப்பதற்குடைய பங்கு எவ்வளவு தெரியுமா? 1,68,000 ரூபாய் நம்முடைய தமிழ்நாடு அரசு அளிக்கும். ஆனா இதுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தான் கொடுக்கிறோம். ஆனா 30% மட்டுமே இந்த திட்டத்துக்கான நிதி ஒன்றிய அரசிலிருந்து வருகிறது. ஆனால் பேர் என்ன தெரியுமா? பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு பேர். பேரு அந்த பேரு பெத்த பேரா தான் இருக்குது. ஆனா தாகல் ஈடு இருக்கு. அதற்கான அடிப்படையான பணம் எங்கே இருந்து வருகிறது என்று கேட்டால் நாங்க தான் கொடுத்திருக்கோம். அங்க இருந்து ஒரு பணமும் வரல. அதேபோல நகர்ப்புற வீடு கட்டும் திட்டத்திலும் மாநில அரசின் பங்கே அதிகம் என்று கூறிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தில் மாநில அரசு அளித்த முன்மொழிவுகளுக்கு இதுவரை மத்திய அரசு ஒப்புதல் தரவில்லை என்றார். நகர்ப்புறங்களிலே கட்டக்கூடிய பிரதம மந்திரி வீடு கட்டக்கூடிய திட்டத்திற்கு நீங்கள் பார்த்தா ஒன்றிய அரசினுடைய பங்கு வெறும் 1.5 லட்சம் தான். ஆனா மாநில அரசினுடைய பங்கு 7 லட்சமாக அது இருக்கிறது. அதே போல முதல்வருடைய கிராம சாலைகள் திட்டம் என்பது பிரதம மந்திரியுடைய கிராம சாலைகள் திட்டத்தினுடைய இன்னொரு மறு உருவாக்கம் என்பதாக ஒரு பிரச்சாரத்தை சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த முதலமைச்சருடைய கிராம சாலை திட்டத்தினுடைய முழு பணமும் முழு செலவும் முழு நிதியும் மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து தான் செயல்பட்டு வருகிறது. ஆனால் மறுபுறம் நீங்கள் பாத்தீங்கன்னா பிரதம மந்திரியுடைய கிராம சாலை திட்டம் PMGSY பாத்தீங்கன்னா 1945 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவுகளுக்கு ஒன்றிய அரசு இதுவரை எந்த விதமான ஒப்புதலையும் தரவில்லை. அதே போல ஊட்டச்சத்தை உறுதி செய் மாதிரி பள்ளிகள் ஆகிய இந்த திட்டங்கள் அறிவிக்கக்கூடிய திட்டங்களுக்கும் மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து சொல்லியிருக்கு. வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்கிவிட்டதாக கூறப்படுவது பற்றி பேரவையில் விளக்கம் அளித்த அமைச்சர், மத்திய குழுக்கள் வந்தாலும் இதுவரை நிதி தரப்படவில்லை என்றும் பிற மாநிலங்களுக்கு உடனடியாக நிதி தரப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த மிக்ஜாம் புயல் அதே போல நம்முடைய சென்னை மாநகரத்தை ஒட்டியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி இருப்பது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இப்பாதிப்புகளை சீரமைப்பதற்காக ஒன்றிய அரசிடத்திலிருந்து நாம் 19,650 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு நீங்கள் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அதேபோல தென் மாவட்டங்களிலே வரலாறு காணாத மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பெரும் பாதிப்பினை தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் எதிர்கொண்டிருக்கிறது. இதற்காக நம்ம 18,214 கோடி ரூபாயாக ஒன்றிய அரசிடமிருந்து தற்காலிக மற்றும் நிரந்தர சீரமைப்பு பணிகளுக்காக நிதி வழங்குமாறு நாம் கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பேரிடர் நிகழ்கிறதோ இல்லையோ நம்ம 2 பேரும் நான் குறிப்பிட்டிருக்கு சொல்லி இருக்கக்கூடிய பணம் இந்த 2 கட்டமாக கேட்டிருக்கோம். ஒன்னு மிக்ஜாம் புயல் கேட்டிருக்கோம், இன்னொன்னு தென் மாவட்ட புயல் கேட்டிருக்கோம். ஆனா அங்கிருந்து என்ன நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாங்க? பேரிடர் வருகிறதோ வரவில்லையோ இந்த 15வது நிதிக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் ரெகுலராக ஆண்டுதோறும் விடுவிக்கக்கூடிய அந்த மாநில பேரிடர் நிவாரண நிதியினுடைய 2வது தவணையை மட்டும்தான் நம்ம கையில கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த 2வது தவணையை மட்டும் கொடுத்து விட்டு ஒன்றிய அரசு ஏதோ பெரிய அளவில் நமக்கு நிதி உதவியை செய்துவிட்டது போல ஒரு பிம்பத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கட்டமைக்க பார்க்கிறார்கள் தேர்தல் காரணங்களால். அது தொடர்ச்சி பல்வேறு குழுக்கள் வந்தாங்க. சென்ட்ரல் கமிட்டி வந்தது, அது தொடர்ச்சியாக பல அமைச்சர்கள் கூட வந்தார்கள். ஆனால் எல்லாரும் வந்தார்களே ஒழிய நான் இது இந்த அவையிலே நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரை பேரவை துணைத் தலைவர்களே கிராமத்தில் எங்க ஊர்ல கிராமத்தை சொல்லுவாங்க, ஒரு அம்மஞ்சல்லி கூட நம்ம கையில கொடுக்காத இருக்கக்கூடிய ஆட்சி.
தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த பாரபட்சமா என்ற கேள்வி இயற்கையாக எழுகிறது. 2023 குஜராத்தில் பிபர்ஜாய் புயல் வெள்ளம் வந்தபோது 338 கோடி ரூபாயை மத்திய அரசு தந்தது என்றும், அஸ்ஸாமில் 2022 வெள்ளம் வந்தபோது 250 கோடி ரூபாயும், 2022 கர்நாடகத்திற்கு 939 கோடி ரூபாயும் வழங்கிய மத்திய அரசு 2021 குஜராத் புயலுக்கு 1000 கோடி அள்ளித் தந்ததாக பட்டியலிட்ட அமைச்சர், மாநில அரசு மிக்ஜாம் புயலால் சென்னை சுற்றுப்புற மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் என 1486 கோடி நிவாரணம் தந்தது என்றும், தென் மாவட்டங்களுக்கு 540 கோடி ரூபாய் செலவில் நிவாரணம் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். 10வது நிதிக்குழுவில் 6.64% என்ற நமது பங்கை தொடர்ந்து குறைத்து 15வது நிதிக்குழுவில் 4.8% குறைத்திருக்கிறது. தொடர்ந்து வரும் நிதிக்குழு நம்முடைய மாநிலத்திற்கு நம்முடைய மாநிலத்துக்கு அநீதி இழக்கிறது. இது போதாதென்று ஒன்றிய அரசு தனது வரிகள் மீது மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணத்தை, அதாவது செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் விதிக்கிறது. நியாயமாக பார்த்தால் இந்த தொகையும் மாநில அரசுகளுடன் பகிர்ந்தளிக்க வேண்டும். ஆனால் ஒன்றிய அரசு இந்த தொகையை தானே வைத்துக் கொண்டு திட்டங்களை தீட்டுகிறது. 21-22 செஸ் மற்றும் சர்சார்ஜ் மூலம் ஒன்றிய அரசு 5.8 லட்சம் கோடி ரூபாயை திரட்டியிருக்கிறது. 22-23 6.19 லட்சம் கோடி ரூபாய், 23-24 6.5 லட்சம் கோடி ரூபாய், 24-25 6.95 லட்சம் கோடி ரூபாய்க்கு இப்போது திட்டமிட்டிருக்கிறது. ஒரு கற்பனைக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். ஒன்றிய அரசு கூட்டாட்சி, அது கற்பனையாக தான் சொல்றேன். ஏன்னா ஒன்றிய அரசு ஒரு காலத்திலும் கூட்டாட்சி தத்துவத்தை கடைபிடிக்க போவதில்லை. நான் கற்பனையாக கூட வைத்துக் கொண்டாலும் கூட, ஒருவேளை அவர்கள் இந்த கூட்டாட்சி தத்துவத்தை கடைபிடித்து இதை மாநில அரசுகளுக்கு இந்த தொகையை பகிர்ந்து கொடுத்திருப்பார் என்று சொன்னால், தமிழ்நாட்டிற்கு மட்டும் 2021-22 9000 கோடி ரூபாய் வந்திருக்க வேண்டும். 2022-23 10,300 கோடி ரூபாய் நம்ம இடத்துல வந்திருக்க வேண்டும். 23-24 10,900 கோடி ரூபாய் வந்திருக்க வேண்டும். 24-25 11,600 கோடி ரூபாய் நமக்கு கிடைத்திருக்கிறோம். இவையெல்லாம் நமக்கு கிடைத்திருந்தால் மாநிலத்தினுடைய கடன் சுமையும் பற்றாக்குறையும் நிச்சயமாக குறைந்திருக்கும். இது மாநிலத்தினுடைய சம்பந்தப்பட்ட, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்கள் முழுவதுமே இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவிலே வந்திருக்கிறது. எனவே இது நாடு சார்ந்த ஒரு பிரச்சனையாகவே நான் இதை கருதுகிறேன் என்பதை இந்த மாமன்றத்துக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நிதிக்குழு நிர்ணயித்துள்ள வரம்புக்குள்தான் மாநில அரசின் கடன் விகிதம் இருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார்.